இப்போது பார்த்துட்டு இருக்குது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்தில் நம்ம வழிபடுவதால் அளவில்லாத பலன் உண்டுங்க. இந்த புதன்கிழமையில அமைந்த பிரதோஷ தினத்தில் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் கல்வியில் சிறந்து விலங்கலா புத்திசாலித்தனமான குழந்தைகளும் உங்களுக்கு பிறப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு தென்பட்டிருந்தா ஓம் நமச்சிவா போற்றி எனும் பதிவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கலாம், பிரதோஷ தினத்தில் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் போது என்ன முறையில் வழிபட்டால் நிச்சயம் அந்த சிவனுடைய அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போக கிழமையில அமைந்த இந்த பிரதோஷ தினத்துல கூடுதல் சிறப்பு என்னன்னா, முருகனுக்குரிய விசாக நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு. இந்த நாள முருகனின் தந்தையாக இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்தா அளவில்லாத பலன் உண்டுங்க. இந்த நாள மாலை நேரத்துல சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து இறைவனை தரிசித்து வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கிடும். 16 வகையான செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வீட்டில் சுபிட்சம் நிலவுங்க, புத்திர பாக்கியம் உண்டாகும். சிவன் நந்தி அபிஷேகத்திற்கு இந்த நாளாக இளநீர் வாங்கி தந்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமான பிள்ளைங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் தடைபட்டு இருந்த சுப காரியங்களை தடைகள் நீங்கி மலமலன்னு சட்டுன்னு நடந்த முடியும். அதே போல் சுக்ல பிரதோஷம், கிருஷ்ண பிரதோஷம், சனி பிரதோஷன்னு ஒவ்வொரு வாரத்திற்கு ஒவ்வொரு பிரதோஷம் அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷன்னு பார்த்தீங்கன்னா ஆதி பிரதோஷன்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வருவது சோமவார பிரதோஷம், செவ்வாயில வருவது மங்களவார பிரதோஷம், புதன்கிழமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம்தான் புதவார பிரதோஷன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா பிரதோஷங்களை விட இந்த புதன்கிழமையில் அமைந்த பிரதோஷத்தை வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க. புதன் நாளே பார்த்தீங்கன்னா செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வம் பெருகிட்டே போகும். செல்வம் மட்டும் இல்லைங்க, பணம் மட்டும் இல்லை, அறிவு சேரும், செல்வம் செருகும், ஆரோக்கியம், குழந்தை செல்வா, திருமண பாக்கியா, குடும்ப ஒற்றுமைன்னு 16 வகையான செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த 16 செல்வங்களை பெற இந்த புதன்கிழமையில் அமைந்த பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பான பலன் உண்டு. ஏன்னா இது மார்கழி மாதத்தில் அமைந்த முதல் பிரதோஷ நாளுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்டு கடைசியாக அமைந்த பிரதோஷ தினமும் இந்த நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளில் மாலை நேரத்தில் 4 மணிக்கு சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருங்கம்புல் மாலை அணிவித்து தொழில் நடைகள் நீங்கிடும். அதே போல் இந்த நாளில் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சுபகாரிய தடைகள் நீங்கிடும். பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நேரமான 4 மணி 30 நிமிடம் தொடங்கி 6 மணி 30 நிமிடம் வரை உலகில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகள், தெய்வங்கள்னு நேர்மறை கொண்ட சக்திகள் அனைத்துமே சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நாமும் கோயிலில் எந்த வேலையாவது செய்தாலோ இல்லைன்னா அவங்களுடைய பார்வை நம்ம மேலே பட்டாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம் அனைத்து நீங்கினோம். கோவிலில் இந்த நாளாக தயிர் சாதம் வழங்கினீங்கன்னா நீண்ட நாள் காரியம் நிறைவேற தொடங்கும். பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் இருந்த கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனையை நீக்கிடுங்க. அதே போல் இந்த பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானியும் நந்தியை வழிபாடு செல்லும் போது நமச்சிவாய வாழ்க, நாதன் நாள் வாழ்க என சிவபுராணம் படிப்பது ரொம்ப நல்லது. யாரையும் பற்றி இந்த நாள குற்றம் குறை சொல்லதே பேசாதீங்க, எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. சிவனின் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை இந்த நாளில் சிவன் கோவிலில் வணங்கக்கூடாது. அதே போல் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில தான் நீங்கள் சிவ தரிசனம் செய்யணும். இந்த நாளை விரதம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளை விரதம் இருப்பது பார்த்திங்கன்னா பொதுவாகவே தினசரி பிரதோஷா, பட்ச பிரதோஷா, மாத பிரதோஷா, நட்சத்திர பிரதோஷா, பூரண பிரதோஷா, திவ்ய பிரதோஷன்னு பிரதோஷங்களில் 20 வகை பிரதோஷங்கள் இருக்குதாங்க. தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சத்திய காலமாகிய மாலை 4 மணி 30 நிமிடம் தொடங்கி 6 மணி வரையுமே காலம் பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் ஈஸ்வரை தரிசனம் செய்துட்டு சிறப்பான பலன் உண்டு.
நித்திய பிரதோஷம்னா யார் ஒருவர் பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் முறையாக செல்றாங்களோ அவங்களுக்கு நித்தியம் முக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. பிரதோஷ திதியாகிய திரியோதசி திதியில வரக்கூடிய நட்சத்திரக்குரிய ஈசனை வழிபடுவது நட்சத்திர பிரதோஷங்க. இந்த நாள மாலை வேளையான பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்து வந்தா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதே போல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ணபட்ச தேய்பிரை காலத்துல 13வது திதியாக வருவது திரியோதசி. இந்த மாத பிரதோஷம்னு சொல்வா. இந்த திதியின் போது மாலை நேரத்தில் பலலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலனை தரும். அதே போல் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சன்னு சொல்லக்கூடிய வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வருவது திரியோதசி திதி. இந்த திதியை பட்ச பிரதோஷம்னு சொல்லுவோம். இந்த திதியில் மாலை நேரத்தில் பச்சிலிங்க வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பிரதோஷ தினமான இந்த நாளில் தீப தானங்கள் செய்வதோ ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து வழிபாடு செய்வதோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாக்கி தரும். அதே போல் ஈசன் பார்த்திங்கன்னா ஆழகால விஷயம் உண்ட நாள் தான் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதி அமைந்திருக்கு. அதந்தோறும் பொதுவாகவே 2 முறை பிரதோஷம் வரும். பிரதோஷத்தின் போது சிவன் கோவிலுக்கு செல்லும்போது எந்தெந்த தெய்வங்களை எப்படி வணங்கி வழிபடணும்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. மாதந்தோறும் 2 முறை பிரதோஷம் வந்தாலும் நம்ம முறையாக வழிபட்டாதான் அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு நிச்சயம் உண்டாகும். நெடுங்காலங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்திருக்காங்க. அதன் பின்னர் தான் சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவங்களும் பின்னர் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்கள் செய்து வந்தாங்க. தற்போது பிரதோஷத்தினுடைய அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே பிரதோஷ தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட தொடங்கியிருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபடுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பிரதோஷ தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் விலகி தோஷங்களும் நீங்கிடுங்க. நீங்கள் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் சினைத்து சிவன் கோவில்களிலோ சிவபெருமானுக்கு எதிரே நந்தி பகவானுடைய பெரிய திருவுருவம் கம்பீரமாக இருக்கோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. பிரதோஷத்தில் நந்தியை வணங்கிய பக்தர்கள் விரதமிருந்து மாலையில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜை முடிந்த பின்னாடி நீங்கள் உணவு அருந்துவது ரொம்ப நல்லது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரைன்னு திரியோதசி திதியில் மாலை 4:20 முதல் 7 மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாக அமைந்திருக்கும். இந்த நாளில் நீங்கள் சிவன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திலையும் கலந்து சிறப்பான பலனை தரும். திருப்பார்கடலை தேவர்களோ அசுர்களோ கடைந்த போது வழி தாங்க முடியாம வாசுகி நாகா விஷயத்தை கத்திக்கியதால வெளியான ஆழகால விஷயம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அரக்கர்கள் நெருங்க அதன் வெப்பத்தை தாங்க முடியாம தவித்திருக்காங்க. சிவபெருமானே சரணடைந்திருக்காங்களா அனைவருமே. பிறகு ஈசன் சக்தியுடன் நந்தி பகவானினுடைய 2 கொண்டுகளின் நடுவே பிரணமாகி எங்கும் பரவி கிடந்த விஷத்தை உளுந்து அளவில் அடக்கிட்டு அனைவரையுமே காக்க அந்த ஆழகால விஷத்தை உண்டிருக்காரு. அதை கண்டு சிவபெருமானுக்கு எதிரும் ஆகிவிடுன்னு பார்வதி தேவியும் கலங்கிட்டு விஷயத்தால் இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவரின் கண்டத்தில் அதாவது கழுத்தில் கை வைத்து அங்கேயே விஷயத்தை நிலைத்திருக்க செய்தாலாம். அதன் காரணத்தால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பெயர் வந்திருக்குங்க. விஷயத்தை உண்டு அனைவருமே காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ காலமாக அமைந்திருக்கு. அந்த பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியும் தரிசனம் செய்ய சர்வ பாவமும் விலகி நன்மை உண்டாகும் மகப்பேறு உண்டாகும்னு சொல்லப்படுது. பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் நீங்கள் சிவபெருமானை வணங்கும் முறையை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நல்லதுங்க. பிரதோஷ தினத்தில் நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று சிவனை வணங்கி இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்யணும். பின்னர் மீண்டும் சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வள சென்று கோமுகின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வெளியே வரக்கூடிய துவார வழியை தரிசனம் செய்துட்டு அங்கு நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்யணும். மீண்டும் அதே போல் மீண்டும் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்த பின்னாடி தான் சண்டிகேஸ்வரர் உள்ளே சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்யணும். மீண்டும் இதே போல் செய்யணுங்க. கடைசியில் நந்தியை தரிசனம் செய்த பின்னர் தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய கருவறை நோக்கி சென்று வழிபடணும். இப்படி பரதட்சணம் செய்து வழிபட்டிங்கன்னா சோமசுத்திர பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. சோமசுத்திர பிரதட்சணம் செய்து வழிபட்ட பின்னர் தான்
தன்னைத்தானே 3 முறை சுற்றி கொண்டு ஆத்ம பிரதட்சணை செய்யணும். இப்படி பிரதோஷ தினத்தில் பிரதட்சணை செய்து வழிபட நம்முடைய பாவங்கள் அனைத்து விலகி நற்பலங்கள் அடையலாங்க. ஆகவே சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம். ஒரு விரதத்தை எவர் ஒருவர் முறையாக தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைப்பிடித்தீங்கன்னா சிவலோக பதவி உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ தினத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வழிபடலாம், எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை உங்களுக்கு தருங்க. மேலும் நீங்கள் பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சிவன் கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசியில் நெய்வேத்தியம் செய்து படைத்து வழிபடுங்க. நெய் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. முதல்ல நீங்கள் சிவபெருமானையும் பிறகு நந்தி தேவியையும் வணங்கி வழிபடுங்க. பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரை வணங்கிட்டு சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவனையும் நந்தி தரிசித்து வழிபடணும். பிறகு நீங்கள் வழக்கம் போல ஆலயத்தில் வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு நீங்கள் வழிபடலாம். இதே போல் 9 முறை பிரதட்சணை செய்யணும். பின்ன ரிஷிப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் வலம் வரும்போது உடன் சேர்ந்து பிரதட்சணை செய்யணும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க முடிந்தால் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழம் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாங்க. விபூதியை நெற்றில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்துங்க. வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரதோஷ தினத்தில் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்களும் சனி பிரதோஷம் போல சோமவார பிரதோஷமும் சனி பகவானின் தோஷத்தை நீக்கிடுமாங்க. தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருளை வாங்கி தருவது புண்ணிய பலனை சேர்க்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.